நம் கட்சி ஆளுங்க என்ன தப்பு பண்ணாலும் அது சரின்னு தான் சொல்றாங்க. லாரன்ஸ் வந்து முன்னாடி வந்து நான் திருச்சி கிழக்குல போட்டி போட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. அவர் இன்னும் அரசியலே வரல. என் பேர் பாபு. பாபு. மினிஸ்டர் சரத் அவர் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவரோட குழந்தை ப்ரோ நத்திங் டு சே அவரை பத்தி பேசுறது ஒண்ணு இல்லை. ஏற்கனவே பெரிய கட்சியில இருந்து வந்தவர் இங்க வந்த பிற்பாடு கீழ்த்தரமா ஆயிட்டாரா என்னன்னு தெரியல. அவர் எதுவுமே சொல்லிருக்க கூடாது. அது இருந்து என்ன பண்ண போறோம்? அது வேண்டாம். ஐடி கார்டு எதுக்கு? நம்மளோட ஐடி காமிக்கிறது தான். அவள் அது போதும். இது காஸ்ட் எல்லாம் எதுக்கு? ஒரு அவங்க மேல வந்து ஒரு நல்ல ஒப்பீனியன் ஃபுல்லா போகுது. ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு இருக்கு. போட்டு எல்லாமே இந்த மாதிரி ஒரு விசேஷமெல்லாம் ஏன்டா போட்டோன்ற மாதிரி ஆகுது. அண்ணாமலை அதுக்கப்புறம் வந்து டிடிவி தினகரன் இவங்க 3 பேர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வராங்க. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன? ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவங்களாம் எவ்வளோ படிச்சிருக்காங்க. இப்போ நம்ம ஆளுங்களாம் வந்து டைலாக்ஸ் தெரியும். தூய்மையாக இருந்தால் இந்த ஊர் எங்கேயோ போயிடும். முடிஞ்ச அளவுக்கு விஜி கரெக்டாக இருக்கணும் அவர். ஏன்னா அவர் புதுசாக வந்திருக்கிறார், எந்த குற்றவாளியும் இல்லை. இந்த டிஎம்கே அண்ணா டிஎம்கே மலை கட்சியெல்லாம் திருட்டு போயிருங்க, நல்லா ஃபுல்லாக திருட்டு இதை வச்சுக்கிட்டு இருக்கிறானுங்க. ஆதாரத்தோடு இருக்குது. ஐயா சைலேந்தர் பாப்பை வச்சு கேஸ் ஃபைல் பண்ணி புக் பண்ணி அடிச்சு விட்டா திவாகர் ஓடிடுவானுங்க. அவனு வெளியே வர மாட்டான். ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜே அரவன். அதாவது இன்னைக்கு பப்ளிக் ஒப்பீனியன்ல நம்ம என்ன டாபிக்கோட வந்திருக்கோம்னா வந்து அரசியல் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்க வந்திருக்கோம். அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இல்லை, சில விஷயங்கள் வந்து ரொம்ப அரசியலில் வந்து பரபரப்பாக போயிட்டு இருக்கு. ஏன்னா வந்து லாரன்ஸ் அவர்கள் வந்து திருச்சி கிழக்குல வந்து போட்டி போடுறேன்னு சொல்லிட்டு இருந்தாரு. இப்போ வந்து அவர் திருச்சி கிழக்குல போட்டி போடுவது இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அண்ட் அடுத்தபடியாக வந்து ஸ்கூல் ஐடி கார்ட்ஸ்ல வந்து இந்த மாதிரி ஜாதி பேரை இன்க்ளூட் பண்ணலாம், கேஸ்டோட நேம்ஸை இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு மினிஸ்டர் பேசியிருக்காரு. அது சரியா தவறான்றதை வந்து மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று என்னன்னா வந்து ஸ்டேடியமில் போயிட்டு வந்து தன்னோட குழந்தைக்காக வந்து நான் மருந்து கரைச்சி கொடுத்தேன், மாத்திரையில் இருக்க மருந்தை கரைச்சி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு மினிஸ்டர் சொல்லியிருக்காரு. அதையுமே வந்து அது மருந்து தானா இல்லை வேற ஏதாவதுன்றத மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்னைக்கு என் கூட பப்ளிக் ஒப்பீனியன்ல யார் வந்திருக்கா பார்த்தீங்கன்னா வந்து கேமராமேன் உதயா வந்திருக்காரு. இவரும் நானும் இன்னைக்கு சேர்ந்து இந்த மாதிரி சில கேள்விகளை வந்து மக்கள் கிட்ட போயிட்டு மக்கள் என்ன யோசிக்கிறாங்க, எது சரி எது தவறுன்றத மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் தம்பி, என் பேர் அர்ஜுனன், தமிழ்நாட்டுக்காரன். ஓகே பிரதர். என்னன்னா வந்து இப்போ தமிழ்நாட்டில் வந்து அரசியல் ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்கு. எந்த அளவுக்குனா வந்து திருச்சி கிழக்குல வந்து ராகவா லாரன்ஸ் அவர்கள் வந்து போட்டி போட போறேன் அப்படின்னு சொல்லி சில நாட்களுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாரு. இப்ப இல்ல நான் திருச்சி கிழக்குல போட்டி போட போறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காரு. இப்ப அவரு திருச்சி கிழக்குல மட்டும்தான் போட்டியிட போறது இல்லையா, இல்ல ஒரேடியா அரசியல் இருந்து விலகுறாரா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து மக்கள் மனசுல எழுப்பி இருக்கு. நீங்க என்ன சொல்ல வரீங்க? அவங்க ராஜ பரம்பரை லாரன்ஸ் இல்லை பூர்வீக தமிழனா இல்லை கிழக்கில் நின்னா மேற்கிழக்கில் இருந்தானே என்னத்தை கிழிக்க போறாரு அரசியல்? நான் ஒரு கேள்வி கேட்குறேன், சொல்லுங்க பதில். இதெல்லாம் சும்மா குழப்புறது. நாதாரி நாய்களான்னு சொன்ன அந்த அளவுக்கு என்ன தெரியும்? இப்படி டான்ஸ் வேணா ஆட தெரியும். நாட்டில் எந்த மூலை முடுக்கில் என்ன பண்ணணும், எதை மேலே கொண்டு அறிவு மேதைகள் தான் வரணும். அரசியல்னா அரசியல், அறத்திலே நம்பர் 1 முதல் தரத்தில் உள்ளதா அரசியல். அது தெரிஞ்சவன் தான் வரணும். நான் டான்ஸ் ஆடி கட்டி பிடிச்சிட்டு சரியா தமிழ் நான் உனக்கு எனக்கு பேசுகிறான்னு வந்தால் வேலைக்கு ஆகாது. என்ன தெரியும் அரசியல்? எனக்கு தெரிஞ்சு அவர் சொன்ன மாதிரி நான் பார்க்கல. வெளியில் தான் மீடியாவில் இன்ஸ்டாகிராம்லாம் வந்து நான் பார்த்தேன். நியூஸ் எல்லாம் இப்போ வேற யாரெல்லாம் பேசுகிற மாதிரி பேசுனாங்க, அவரே பிரஸ்ல அதை நான் பார்க்கல. ஆனால் வந்து அவர் எடுத்த முடிவு கரெக்டாக தான் தெரியுது. ஏன்னா அவருக்கு எல்லாரும் வேணும்னு நினைக்கிறாரு. இப்போ வந்து அதே மாதிரி விஜய்க்கு ஆதரவு மாதிரி அவர் கொஞ்சம் சொன்ன மாதிரி தெரிஞ்சிச்சு. இப்போ இந்த 1 மாதம் 2 மாதத்துக்குள்ள விஜய் ஆட்சி கொஞ்சம் சரியில்லாத மாதிரி தெரியுது, மக்களுக்கே தெரியுது. அது ஏற்கனவே சில பேர், முக்கால்வாசி பேருக்கு பிடிக்கல, சில பேர் ரசிகருங்க தான் பார்த்தாங்க. அதனால இப்போ அவருக்கே தெரிஞ்சு போச்சு, அதனால விளைக்கிற மாதிரி தெரியுது எனக்கு. இல்லை லாரன்ஸ்ன்றவங்க பரம்பரைன்னு அப்படியே நாட்டுக்கு வந்து பல இந்த பூண்டி வாண்டையார் மாதிரி பல ஏக்கர் நிலத்தை வச்சு சாப்பாடு தண்ணி ஆக்கி விவசாயத்தை உற்பத்தி பண்ணி இந்த மேலும் மக்களுக்கு நிறைய நல்லது பண்ணியிருக்காருல்ல. என்ன பண்ணியிருக்கிறாரு தம்பி? அவர் வந்து இந்த ஹேண்டிகேப்ஸ்க்குலாம் வந்து உதவி பண்றாரு. ஏன்னா ஒரு 10 லட்சம் பேருக்கு பண்ணிட்டாரா? பண்றாரு. அது பரவலா வெளியே என்ன பரவாயில்ல. நான் கூட தான் நாளைக்கு ஒரு 10 பேருக்கு உதவி பண்ணிட்டு போஸ்ட் விடுவேன். அது பெரிய காரியமா? தமிழ்நாட்டில் கூட்டி சொல்கிறேன், மீடியாவாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நேரடியாக சொல்கிறேன். திறமா சொல்லணும், உண்மை என்று மறைக்க முடியாது. அது கன்ஃபார்ம் பண்ணு இன்னும் சொல்ல கன்ஃபார்மா சொல்லல. ஏதோ ஒரு விஷயம் பேசுனதால அது தப்பா ப்ரொஜெக்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதுதான் அது மக்கள் வந்து கொஞ்சம்
ஒரு மக்களை எதுவும் சொல்லலை என்னை பொறுத்த வரைக்கும். அந்த வார்த்தை தெரியும். அது வந்து மக்களை மீன் பண்ணி பேசலன்றது சொல்றாங்க. ஆனா சில See, இது எதிர்க்கட்சிகள் வந்து அரசியல்ல வந்து விஜய் வந்து யாருக்கும் பிடிக்கல. ஓகேவா, சிம்பிள் மேட்ரு தான். அவர் வந்துட்டாரு, ஓகேவா, குறைஞ்சது ஒரு 1 இயர் 2 இயர்ஸ் கொடுக்கணும். இவங்களுக்கு வந்து அந்த உள்ள இருக்கும் தெரியுமா, ஆதங்கம். ஆதங்கம்ல வேதங்கம், ஓகேவா, அதை வந்து அவங்களால ஜீரணிக்க முடியல. அதனால இப்போ சிம்பிளா நம்ம கூட இருக்கோம், திடீர்னு என்னடா இந்த லெவல் போயிட்டானடா, என்ன BMW கார்ல வரான், ஆடி கார்ல வரான்னா நம்மளால ஜீரணிக்க முடியாதுல்ல, அது மாதிரி. ஸோ விஜய் வந்தது யாருக்கும் அவங்களுக்கு பிடிக்கல. எந்த கட்சிக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். ப்ரோ அவர் இன்னும் அரசியலே வரல. ம். ஃபர்ஸ்ட் ஒரு ஜஸ்ட் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் அவர் கொடுத்துருக்காரு. சரி பாப்போம், அவர் நல்லாச்சு பண்ணா சந்தோஷம் தான். பட் நடுவில் ஒரு வீடியோவில் ஒரு டாக் ஒன்று விட்டார், நாயின்ற. அதுதான் மக்களுக்கு ஒரு பெரிய மைனஸ் பாயிண்டாக இருந்துச்சு. அந்த தொகுதி அவருக்கு ஆப்போனன்ட் யார் நிற்கிறாங்கன்னு தெரியல, அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். இவர் இன்ன வரைக்கும் எலெக்ஷனில் வந்ததில்லை, பட் ஃபர்ஸ்ட் டைம் வராரு. ஸோ இல்லாமல் மக்களுக்கு நிறைய ஒரு நல்லது பண்ணிடுறாரு. இருந்து நல்லது பண்ணாலும் அது சந்தோஷம் தான் மக்களுக்கு. அதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தப்போ இப்போ எப்படி விஜய்க்கு ஒரு சான்ஸ் கொடுத்தோமோ அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போம். அவர் வந்தால் நல்லா இருக்குன்ற. எனக்கு தெரிஞ்சு அவரு எலெக்ஷன்ல நிக்க வேண்டாம். ஏன்? ஆஹ் அவரு இங்க இருந்து ஹெல்ப் பண்றாரு, அதோட ஓகே. அங்க போயிட்டு வேற எதனா ப்ராப்ளம் இதெல்லாம் வந்து நேம் ஸ்பாயில் ஆகுறதுக்கு இப்படியே இருக்கட்டும். ஒரு பெரிய மந்திரி ம். அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து ஸ்கூல் ஐடி கார்ட்ஸ்ல வந்து காஸ்டோட பேர்லாம் இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. அதுக்கு அடுத்தபடியாவே வந்து அடுத்து இல்ல நாங்க அப்படிலாம் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி எஜுகேஷன் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு. ஆனா எதுவுமே லைக் பேசிக்காம, அவங்களுக்குள்ளே பேசிக்காம இப்படி ஒரு பொது வெளியில வந்து அது ப்ரெஸ் முன்னாடி வந்து காலேஜ் ஸ்கூல் பசங்களோட ஐடி கார்டில் வந்து ஜாதி சான்றிதழ் ஜாதியோட பேர் வந்து போட்டா நான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அது வந்து அவங்க குழந்தைங்க மாசத்துல வந்து ஒரு பிரிவினை ஏற்படுத்தாதா? அது ஏற்கனவே ஜாதி சர்டிஃபிகேட் ஸ்கூலில் கேட்கறதுக்கே வேணாம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பேர் அப்செஷன் பண்ணியிருந்தாங்க. அதுவே சரியில்லை. அதனால ஜாதி சர்டிஃபிகேட் ஸ்கூலில் இவங்க இந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டுக்கு மட்டும் இந்த ஸ்கூல் ஜாதி இவங்க இந்த ஜாதின்ட்டு தெரியும், பேப்பரில் தான் தெரியும். பேப்பர் எதுனா வேலைக்கோ வேறு எதுனா தேவைப்படும் போது பேப்பரில் பார்த்துப்பாங்க. அது அவ்வளோ பப்ளிக்காக யாருக்கும் தெரியாது. இது ஐடி கார்டில் கொடுக்கும்போது பசங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியும், யாருக்கு இருந்தாலும் தெரியும். ஒருத்தர் அது மனசு கஷ்டம் வரும். அது யார் சார் சொன்ன? செங்கோட்டையன் சொன்னாரா? அவர் சொல்லக்கூடாது, தப்பு. அவர் ஏற்கனவே பழைய அரசியல்வாதி தான், ஏற்கனவே பெரிய கட்சியில் இருந்து வந்தவர். இங்கே வந்த பிற்பாடு கீழ்த்தரமாக ஆயிட்டாரா என்னன்னு தெரியல. அவர் அது மாதிரி சொல்லியிருக்கக்கூடாது. சரியான பதில் சரியாக கரியாக தான் சொல்லியிருக்கிறாரு. இப்போ தலை ஒன்று தான், காது மூக்கு தனித்தனியாக வைக்கிறான், காரணத்தோடு வைக்கிறான். இப்போ விளக்கம் கேட்டால் அதுக்கு நான் சொல்லிடுவேன் சரியா. ஜாதி மதன்றது அவங்களுக்கு சுய உட்கோட்பாடு. இப்போ நான் இருக்கேன், மஞ்சள் பூச்சி தான் என் பொண்ணுங்கள்லாம் வயசுக்கு வந்தவங்க போட்டு வைப்போம், அது வேறது. இப்போ முஸ்லீமில் துவா தொழுதி வைப்பாங்க, கிறிஸ்டினில் சிலுவை சேர்த்து வைப்பாங்க. அதுக்காக அவங்க ஜாதி மதன்றதுக்கு அதுக்காக மத ஜாதின்னா ஒன்றா சேர்ந்து கட்டி பிடிச்சி அடிச்சுக்கிட்டு சாவுக்கணும், அது சொல்கிறது இல்லை. ஜாதி மதன்றது இப்போ இருக்கு. இதனால இருங்க, இப்போ நான் வந்து தெலுங்கு செட்டியார் இப்போ 8-16ன்னு இருக்கு எங்கள் ஊரில். இப்போ நான் எந்த நாட்டில் எங்கே போனால் நீ யார் இப்போ 8 வீடு நான் 16 வீடு கரெக்டாக சொல்லிடுவாங்க. அதுக்கு தான் ஜாதி மதம். இப்போ முதலியார்னா அவங்க வந்து ஜாதின்னு இல்லை, முதலில் யார் உதவிக்கு பண்பது. ஒரு விஷயம் பொது மேடையில் வந்து பேசுகிறாங்கன்றது வந்து சில டைமில் நம்மளே பேட்டி கேட்கும்போது நமக்கு தெரியாமலே சில விஷயம் நம்ம சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் வித் அவங்க கூட யார் கரெக்டான இதோ அவங்ககிட்ட சொல்லும் போது அவங்க எல்லாம் இது வேணான்னா அது நிற்கும் தான். எவ்வளோ பெரிய ஆள் இருந்தாலும் ஸ்டேஜில் பேசும்போது பேப்பரை பார்த்து தான் படிக்கிறாங்க. யாருமே வந்து அப்படியே லைவாக ஸ்பீச் யாருன்னா கொடுக்கலாம், கேளுங்க. இப்போதைக்கு இப்போ சிச்சுவேஷனில் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் சார் முக்கியமான இவங்க தான் வந்து அப்படியே டைரக்ட் ஸ்பீச். இப்போல்லாம் வந்து நான் சீமான் அவர்களையும் அண்ணாமலை அவர்களையும் சொல்லுவேன். சீமான் அண்ணாங்களாம் ப்ரிப்பேர் அண்ணாமலை, அதுக்கப்புறம் வந்து டிடிவி தினகரன், இவங்க 3 பேரும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வராங்க. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவங்களாம் எவ்வளோ படிச்சிருப்பாங்க. இப்போ நம்ம ஆளுங்களாம் வந்து டைலாக்ஸ் தெரியும், இன்னும் நிறைய இருக்கு. அப்போ அரசியலுக்கு அதானே தேவை. அரசியலுக்கு தெரியும், மக்களுக்கு நல்லது செஞ்சா போதும். அதுதான் மக்களுக்கு நல்லது செய்யறதுனாலுமே வந்து சட்ட ரீதியா தான் செஞ்சாகணும். அப்படி இல்லை, மக்கள் உங்களை விருப்பப்பட்டாங்களா, அரசியலுக்கும் மக்கள் விருப்பப்பட்டாங்களா? அப்போ மக்களுக்கு வந்து தெரியாதுன்றீங்களா? மக்களுக்கு ஓட்டு வந்து இவருக்கு போடக்கூடாது போட்டாங்களே. படிக்கும்போது ஒன்றா படிக்கிறாங்க, வீடு அவங்க வீடு தனி தானே. அவன் வீட்டில் போய் இவன் படுத்துக்கிட்டு இவன் வீட்டில் படுத்து இப்போ தூங்கல. சின்ன பசங்களுக்கு வந்து இவன் இந்த ஜாதி இவன் இந்த ஜாதின்ற விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா நாளைக்கு அவங்க ஒதுக்க மாட்டாங்களான்ற ஒரு கேள்வி மக்கள் மனசை எழுப்பும். இப்போ நீங்கள் இவ்வளோ தெளிவாக கேட்குறீங்க, கோச்சிக்காதீங்க. 5 வயசு குழந்தை இந்த கேள்வி கேட்கல. மனுஷன் நம்ம வளர்ந்துட்டா அறிவு பகுத்தறிவு வருது இல்லை, பிரிப்பு வரும் இல்லை. இப்போ மாடு 2 தான், எருமை பசு இப்படி சொல்கிறேன். இப்போ எருமை மாட்டு ரத்தத்தை பசுமாட்டில் ஏற்றுற செத்து போயிடும். அது மாதிரி ஏ குரூப் மனுஷன் ஒன்று தான், ஏ குரூப் பி குரூப் ரத்தத்திலே வச்சுருக்கான். அது அந்த காலத்திலேருந்து அது மருத்துவ சயின்ஸோடு வைக்கப்பட்டது விளக்கங்கள். இப்போ தூங்கு மிஞ்சி மரம் அரசு மரம்ன்றோம், ஏன் வச்ச மரம்னு அதுக்கு விளக்கம் சொல்லியிருக்கான். இது அந்தி நேரத்தில் தூங்கும்,
அரச மரம் ஆளக்கூடியது, புயல் வந்தால் சாயாது. அது அதுக்கு ஒரு காரணம் இருக்குது வச்சு. அதில் ஜாதி மதம்னாக்கா நீ அடிச்சுக்கிட்டு சாப்பிட்டு என் வீட்டுக்கு வர உன் வீட்டுக்கு வரான்னு சொல்லல. உன் சுய கோட்பாடு அது ஒதுக்கிக்க. அதை யாராலையும் மாற்ற முடியாது. கேரளாவில் வைக்கிறான். இப்போ ஒரு வார்த்தை கோச்சிக்கப்படாது. இப்போ நான் நல்லா மக்களை மன்னிக்கணும் ஒரு கதைக்காக சொல்கிறேன். நான் நல்லா மாட்டுக்கறி எருமை கண்ணுக்குட்டி கறியாக தின்னுவேன். பெரிய வாழாண்ட போய் பூணூரில் போட்டாண்டால் போய் வந்துருங்க சாமி பேசிடுவாள் அப்படின்னா அது பட்டாம்பூச்சி. அது மர காய்கறி சாப்பிட்டு வேதத்தை ஒன்றி அப்படியே பேசக்கூடியது. நாங்கள் போனால் அந்த உயிர் நின்றாது. மேன்மையானது. ஜாதி மதம் அவங்க சுய கோட்பாடு தப்பு இல்லை. அது தாண்டி இப்போ நானே ஒரு விஷயம் இருக்கேன். நான் ஒரு ஒரு கார் ஓட்டணும்னு நினைக்கிறேன். திடீர்னு எடுத்து ஓட்டேன். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. என்ன பண்ண முடியும்? ஐயோ இவர் கார் ஓட்ட தெரியுதான் கிடையாது. வந்துட்டாரு. இதுக்கு மேலே அவருக்கு டைம் தேவைப்படுது. இல்ல அது 1 year 2 years டைம் அந்த எப்படியும் 2 years 3 years தேவைப்படும். ஏன்னா இங்க இருக்க ஸ்ட்ரக்சரே வேற மாதிரி இருக்கு. அதுல என்னென்ன பண்ணி வச்சிருக்கான்னு தெரியாது. அவர் அதெல்லாம் டீட்டெயிலிங்கா பார்த்துட்டு இப்போதைக்கு ஓரளவுக்கு செஞ்சுட்டு இருக்காரு. ஓரளவுக்கு ஹாப்பியா இருக்கும். எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கும். இப்படியே இருந்தாலே போதும். அது தப்புதான். அது எதுக்கு இப்ப யூஸ் ஆகுறது இல்லைன்றப்போ அது எதுக்கு? ஐடி கார்டு எதுக்கு? நம்மளோட ஐடி காமிக்கிறது அவள் அது போதும். இது காஸ்ட் எல்லாம் எதுக்கு? ஆக்சுவலி தப்பு தான் ப்ரோ. கேஷ் இருக்கணும் இல்லைன்னா சொல்லக்கூடாது. பட் எல்லாத்துலேயும் வரணும். அவங்க ஆரம்பிக்கும் போதே வந்து கேஷ் ஒழிக்கிறோம் எல்லாம் பண்ணுறோம் எங்களோட கொள்கை அதான்னு சொல்லி ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஆரம்பிச்சுட்டு இப்போ இந்த மாதிரி விஷயம் செய்யும் போது அது தவறு தான் ப்ரோ. மக்களோட மனசில் அது வந்து தவறாக எல்லாம் போகுது. இது ஒரு அவங்க மேலே வந்து ஒரு நல்ல ஒப்பீனியன் ஃபுல்லாக போகுது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு இருக்கு. ஓட்டு போட்ட எல்லாமே இந்த மாதிரி ஒரு விஷயம் செய்யும் போதெல்லாம் ஏன்டா போட்டோன்ற மாதிரி ஆகுது. அது மாதிரி தூய்மையாக இருந்தால் அந்த ஊர் எங்கேயோ போயிடும். இந்த முடிஞ்ச அளவுக்கு விஜய் கரெக்டாக இருக்கணும் அவர். ஏன்னா அவர் புதுசாக வந்திருக்கிறார். எந்த குற்றவாளியும் இல்லை. இந்த டிஎம்கே அண்ணா டிஎம்கே மலை கட்சியெல்லாம் திருட்டு பயலுங்க நல்லா ஃபுல்லாக திருட்டு இதை வச்சுக்கிட்டு இருக்கிறானுங்க. ஆதாரத்தோடு இருக்குது. ஐயா சைலேந்தர் பாபா வச்சு கேஸ் ஃபைல் பண்ணி புக் பண்ணி அடிச்சு விட்டா திவாகர் ஓடிடுவானுங்க. அவனுக்கு வெளியே வர மாட்டான். அந்த மாதிரி சட்டம் போட்டால் விவசாயி மந்திரிகள் எல்லாம் அமைச்சர்கள்லாம் ரெடியாக இருப்பாங்க. இப்போ நிறையா பேர் சொல்கிறாங்க இந்த சேகர் பாபு கிட்டலாம் இருக்கவங்களும் பார்த்து இருந்துங்கப்பா, கிட்னி பிடிக்கிற போகிறாரு அவர், பார்த்து ஜாகிரதையாக இருந்துக்குங்க. என்னைக்கு குற்றவாளி உப்பு தின்னவன் தப்பு செஞ்ச உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சே ஆகணும். அது மீறவே முடியாது. ஏன் எத்தனாயிரம் கூட எல்லாருக்குமே தெரியும். இந்த சட்டம் வெளிவரணும் அரசாங்கம். அவன் ஒரு மிலிட்ரியை வச்சு கூட ஐயா நாங்கள் போனால் வரல. இப்போ விஜய் மிலிட்ரிக்கு சிபாரிசு பண்ணலாம். ஏன்னா மக்களாட்சி. நான் சொல்கிறேங்க கேட்கல. பெரிய ஆஃபீஸர் வச்சு மிலிட்ரிக்கு பண்ணி அடித்து எத்தனை மந்திரம் உள்ளே தள்ளிடணும். கொள்ளை அடித்தவன் வச்சவனா அது கரெக்டாக இருக்கும். அப்போ அந்த பொருளாதாரம் வெளியில் வரும். அப்போ நிறைய இருக்கும். அந்த விஜய் அதை தான் நான் அவர் கேட்டுக்கிறேன். சைலேந்தர் பாபா ஐயாவெல்லாம் பக்கத்தில் வச்சு நிறைய அந்த சட்டத்துங்களை எடுத்து வச்சு போட்டு மிலிட்ரியை கூட்டு வந்து வச்சு போட்டு எடுத்து விட்டுறணும். மினிஸ்டர் சரத் அவர்கள் வந்து ஸ்டேடியம்ல வந்து குழந்தைக்காக வந்து மாத்திரையை கரைச்சி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்துச்சு. அது எதிர்கட்சிகள் வந்து இல்ல அது மாத்திரை கிடையாது, அது வேற அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது பண்ணி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் இருக்கும். ஓகேவா? இப்போ என்னென்ன பண்ணுவாங்கன்னா தெரியுமா? எல்லாரோட வீடியோஸ்லாம் இருக்குல்ல, பழைய வீடியோஸ்லாம் அவங்க எதனா பீச்சில் போயிட்டு ஒரு இப்படி வச்சுருப்பாங்க, பாட்டு வச்சுட்டு குடிச்சிருவாங்க. ஒன்னே பற்றி அவரே சாராயம் குடிச்சாருவாங்க. இப்போ இது வந்து சாதாரண தண்ணி, நீங்கள் சாராயம்னு சொல்லலாம். ஓகேவா? அது மாதிரி எதனா ஒரு விஷயம் பண்ணினே இருப்பாங்க. இது ஏன்னா விஜய் சார் வந்தது வந்து பிடிக்கல. அதனால இப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஒன்றா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனால் அவர் சிம்பிளாக சொல்கிறேன், அவர் வேலையை அவர் கரெக்டாக செஞ்சுருக்காங்க. மக்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா மக்கள் ஓட்டு போட்டாங்க, அதுக்கு சந்தோஷமாக இருக்காங்க. ஸோ அவ்வளோதான். மாத்திரைன்னா இது என்ன பொருள் கொடுத்தாங்க என்ன அப்படின்னு சொல்லி அவர் குழந்தைக்கு மாத்திரை கொடுக்குறாரு. என்ன மாத்திரை தெரியாதுன்னு சொன்னீங்கன்னா இல்லை அந்த குழந்தை இறந்து போச்சா? அது அப்படி சொல்லக்கூடாது. இல்லை ஒரு வார்த்தைக்கு இறந்து போச்சா இல்லை பொழைச்சிக்கிச்சா? என்ன இல்லாத பொய் கதையை சொல்லி அதில் என்ன பயன் இருக்கு? நிரூபிக்கப்படணும். குழந்தை வந்து இருக்கு. பட் ஆனால் நம்ம அந்த மாதிரி ஒரு வார்த்தை இல்லை மருத்துவர் இல்லை நீங்கள் சொல்கிறீங்க மருத்துவர் இதை சொல்கிறாங்க அது விஷம் கலந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்களா? இல்லை மருத்துவர் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்களா? இல்லை நான் உங்களை கேட்குறேன், கொடுத்தாங்களா? அப்புறம் தள்ளுபடி தானே அது. இருக்கு இல்லைன்னு சொல்கிற கதையாக இருக்குது. திருடவே இல்லை, திருடன் பட்டம் கொடுத்தன்னு பேர். நிரூபித்து காட்டுன்னு சொன்னால் அவருக்கு தண்டனை கூட கொடுக்கலாம். அதில் தப்பு இல்லை. நாங்களாம் 2 குழந்தை பெற்று வளர்த்துருக்குறோம் சார். நானும் 2 குழந்தை, ஒரு பொண்ணு ஒரு பையன் பெற்று வளர்த்துருக்குறோம். வளர்த்து இன்றைக்கி பையன் காலேஜ் போகிறான், பொண்ணு காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போகிறா. நாங்கள்லாம் அது மாதிரி 1.5 வயசு குழந்தைகள்லாம் மாத்திரை கொடுக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ 99% மாத்திரை கொடுக்க மாட்டாங்க. சிறப்பு தான் கொடுப்பாங்க. அப்படியே மாத்திரை மருந்து கொடுத்தாலும் உடம்பு சரியில்லாத குழந்தைய வந்து அதுமாதிரி ஸ்டேடியத்துக்கு இட்டுக்குன்னு போகிறதுக்கு சான்ஸ் கிடையாது. அப்படியே அவர் குழந்தைக்கு நசுக்கி கொடுத்தேன்னு சொல்கிறாருல, அந்த இடத்துல அவர் ஒய்ஃபும் இல்லை, அவர் குழந்தையும் அங்கே இல்லை. வேறு யாரோ ஒரு லேடி அவர் ஜாலியாக இட்டுன்னு வந்த மாதிரி தான் தெரியுது. நானும் பார்த்தேன். நான் அதை அந்த லேடியை பார்த்தா அவங்க ஒய்ஃபு மாதிரி தெரியல, குழந்தை வச்சுங்கிற மாதிரியும் தெரியல. அவர் யூஸ் பண்ணது அந்த மாத்திரை வச்சு நசுக்கி சாப்பிட்டதை வச்சு பார்க்கும்போது அது 100% வந்து போதைப் பொருள் மாதிரி தான் தெரியுது. இருந்தாலும் அது ட்ரக் தானே. ஸோ தப்பு தான். இப்போ இருக்க
அரசியல் களம் எந்த அளவுக்கு சிறப்பா போயிட்டு இருக்கு? அரசியலுக்கெல்லாம் ஒரு தினந்தோறும் கையெழுத்து போட்டுறணும் மாதம் மாதம் 10,000 பேருக்கு வேலை வாய்ப்பு தரேன்னு. அது பெருக்கிறதுக்கெல்லாம் நம்ம நாட்டில் நிறைய இருக்குது. உலகத்திலே கேரளாவோ ஆந்திராவோ இல்லை. நம்ம நாட்டில் தான் விவசாயம் பண்ணுறவன் எல்லாம் நீர் வளம் அத்தனையுமே இருக்குது. 10,000 பேர் மாதம் வேலை தரேன் அப்படின்னு போல் இந்த துப்புரவு தொழிலாளருக்கு சொல்லியிருக்கேன். நிறையா இருக்குது. அதெல்லாம் பண்ணி விட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். வேலை வாய்ப்பை பெருக்கணும். முதல்ல இந்த இலவசத்தை ஒழிச்சிடணும். விவசாயம், மருத்துவம், கல்வி இது 3ஐயுமே அரசு ஏற்றுக்கிட்டால் நல்லாயிருக்கும். அதை நான் நம்புகிறேன். அதேமாதிரி நல்ல தமிழ் பேச கற்றுக்கிட்டால் நல்லா இருக்கும். ஓகே.